பண்ற? அம்மா வந்து புலாவ் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா புலாவ் வேணும்னு கேட்டா, அதுக்காக நீ கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட. எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு அம்மா தாளிச்சிட்ருக்கேன். இங்கே பச்சை மிளகாய் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி. பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே, அதனால சும்மா நான் வெறும் 3 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் போதும். அப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸு கேரட்டு பட்டாணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். கூடவே இந்த 3 பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். காரமே பச்சை மிளகா தான் இதில். பசங்க சாப்பிட்றதுன்றதுனால நான் நிறைய பச்சை மிளகா போடலை. சும்மா 2 வெங்காயமும் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கையோடு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காய் சேர்க்கும் போது அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன், அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருப்போம். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வந்து 3 கிளாஸ் தேங்காய் பாலில் தண்ணி கலந்து 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 பதத்தில். இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இது வேக கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ வந்து காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு எல்லாமே. இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 3 கப்பு தண்ணி, தேங்காய் தண்ணியும் நார்மல் வாட்டரையும் கலந்து தான் வச்சுருக்கேன். கலருங்க ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். இது கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே தண்ணி ஊற்றிடலாம். அரிசி போட்டுடலாம். இது கொதிக்கட்டும். கொத்தமல்லி புதினா போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். புதினா இல்லை என்கிட்ட. அப்படியே கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். தண்ணி கொதிக்குதான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. என்கிட்ட கொஞ்சம் முந்திரி இருக்குது, இது ஃபஸ்ட்டே போடலாம். இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் போடுறேன். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது.
வந்து கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன் நான். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. சும்மா நம்ம அங்கங்கே பபிள்ஸ் வந்தோடனே மூடி போட்டுடலாம். எங்கள் குக்கர் வந்து விசில் அவ்வளோவா வராது, டக்கு டக்குன்னு வராது. அதனால நான் மூடி போட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெடி ஆகிட்ருக்கோம். இருங்க, அங்கங்கே பபிள்ஸ் வரட்டும், நம்ம மூடி போட்டலாம். உப்பு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் சும்மா லைட்டாக நான் போடுறேன். ஏன்னா அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, வெந்த உடனே கொஞ்சம் கம்மியாயிடும். நான் வந்து முட்டையும் 2 வேக வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு, பசங்களுக்கு மட்டும். டைம் இருந்தால் அதை வறுத்து கொடுப்பேன், இல்லைன்னா வெறும் புலாவ் மட்டும்தான். அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி வருது. நம்ம இப்போ குக்கரோட மூடி போட்டுடலாம். நம்ம இந்த விசில் வராததுனால நான் மூடி க்ளோஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவேன். இது மேலே அந்த புகை வந்தோடனே விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தியா வெந்துட்டுருக்கோம். நம்ம அதுக்குள்ளே முட்டை ரெடி பண்ணிடலாம். போட்டு நான் சிம்மில் வச்சிடுறேன். இப்போ முட்டை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அது புலாவ் ரெடி ஆகிறதுக்குள்ள எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கினேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெண்டு முட்டைன்றதுனால நான் சும்மா கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள், ஏன்னா பசங்க சாப்பிட்றது. உப்பு கொஞ்சம், முட்டை வந்து வெறும் 2 முட்டை மட்டும் தான் அவிச்சிருக்கேன் பாப்பாங்களுக்காக. அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், முட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும் சாப்பாடு ரெடியாக. ரெடி ஆகிட்டோன்னே பார்க்கலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். நான் நடுவில் ஒரு தடவை மட்டும் திறந்து கலரி மட்டும் விட்டேன். ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு விசில் வராது, அடி பிடிச்சாலும் பிடிக்கும்னு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை திறந்து கலரி விட்டேன். சாதம் கட்டிடலாம். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. போதுமாமா? அவ்வளோதான், புலாவ், முட்டை வறுத்தது, ஸ்நாக்ஸ்க்கு வந்து திராட்சை பழம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.